இப்போ கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து கன்வர்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த மெட்ரிக் என்ன இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக்னால் 2 மெட்ரிக் இருக்குது. அதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ரேட். கன்வர்ஷன் ரேட்டுனா இப்போ நம்ம வந்து கிளிக் த்ரூ ரேட் பார்த்தோம்னா அதே போல் தான். எப்படி கிளிக் த்ரூ ரேட்டுங்கிறது வந்து இம்ப்ரெஷனையும் கிளிக்கையும் பேஸ் பண்ணியிருந்ததோ அதே போல் தான் கன்வர்ஷன் ரேட்டும். கன்வர்ஷன் ரேட்டில் வந்து கிளிக் தான் ப்ளஸ் கன்வர்ஷனுக்கும் கிளிக்குக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிளிக் வந்திருக்கு, அதில் எனக்கு வந்து ஒரு 15 கன்வர்ஷன் தான் நடந்திருக்குன்னா அதை பேஸ் பண்ணி பார்க்குறது தான் கன்வர்ஷன் ரேட். ஸோ அதுக்குள்ளே ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன்ஸ் டிவைடட் பை கிளிக் இன்ட்டு 100. இந்த கன்வர்ஷன் ரேட்டு கிளிக் த்ரூ ரேட் இந்த ரேட்டுன்னு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்சன்டேஜில் போடுவோம். ஸோ அதுக்காக தான் இன்ட்டு 100. இப்போது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்க்கணுன்னா எனக்கு இப்போது ஒரு 100 கிளிக்கு நடந்திருக்கு, அதில் 10 கன்வர்ஷன் வந்திருக்கு, இல்லை ஒரு 15 கன்வர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ 15 கன்வர்ஷன் வந்து 100 கிளிக்னால் அதை எப்படி கால்குலேட் பண்ணால் 15 கிளிக்கு டிவைடட் பை 100 கிளிக்கில் எனக்கு கிடச்சிருக்குன்னா இதுதான் இன்ட்டு 100 போடும்போது நமக்கு 15. ஸோ என்னோடய கன்வர்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15%. இப்போது கன்வர்ஷனை பேஸ் பண்ணி 2 மெட்ரிக் சொன்னோம். ஒன்று கன்வர்ஷன் ரேட்டு, அதர் மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பெர் அக்யூசேஷன் ஆர் காஸ்ட் பெர் லீடுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் எவ்வளோ காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எனக்கு ஒரு 10 கன்வர்ஷன் நடந்திருக்கு, அதாவது ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 ஃபோன் கால் வந்திருக்கு, இல்லை வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு 10 வந்திருக்குன்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு வந்து காஸ்ட் பெர் லீடு இல்லைனா காஸ்ட் பெர் ஆக்ஷன் சொல்லுவோம். இது ஏன் காஸ்ட் பெர் ஆக்ஷன் அண்ட் காஸ்ட் பெர் லீடுன்னு டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தில்ல. ஸோ லீடுங்கிறது எதெல்லாம் லீடுக்குள்ளே வரும்னா ஃபார்ம் சப்மிஷன், ஃபோன் காலு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீடுக்குள்ளே வரும். ஸோ அப்போ அந்த லீடுங்கிறத வந்து பேஸ் பண்ணி நம்ம மெட்ரிக்காக சொல்லும் போது காஸ்ட் பெர் லீடுன்னு சொல்லுவோம். இப்போ காஸ்ட் பெர் ஆக்ஷனுங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் லைக் நம்ம ப்ராடக்ட் வச்சுருப்போம், அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டில் இருக்கிற இதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பெர் ஆக்ஷன் சொல்லுவோம். இவ்வளோ தான் சிம்பிள். மற்றபடி 2 கன்வர்ஷன் தான். அது வந்து லீட் கன்வர்ஷனாக இருக்கும், இது வந்து ப்ராடக்ட் கன்வர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா இப்போது காஸ்ட் பெர் கன்வர்ஷன். ஸோ அது வந்து இப்போ என்னோடய ஓவரால் ஒரு மாதத்துக்கு நான் 45,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 118 கன்வர்ஷன் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கன்வர்ஷனுக்கு ஆவரேஜாக எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இந்த காஸ்ட் பெர் ஆக்ஷன் ஆர் காஸ்ட் பெர் லீடுங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். ஏன் ஆவரேஜ்னு சொல்கிறோம்னா சிபிசி மாதிரி தான். எக்ஸாக்டாக ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் இவ்வளோதாங்கிற அமௌண்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கன்வர்ஷன் வந்து 1000 ரூபாயில வந்துருக்கலாம், இன்னொரு கன்வர்ஷன் 3000 ரூபாயில் கூட வந்துருக்கலாம், ஒரு கன்வர்ஷன் வெறும் 200 ரூபாயில் கூட வந்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ லீடு வந்திருக்கு. அப்போது எனக்கு ஒரு லீடுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் சிம்பிள் கால்குலேஷன். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம்னா இப்போ 45,000க்கு 118 கன்வர்ஷன் வந்திருக்குன்னா எனக்கு வந்து ஒரு லீடுக்கு நான் 381 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் காஸ்ட் பெர் லீட் ஆர் காஸ்ட் பெர் ஆக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ. ரெவென்யூனா என்னென்னா இப்போ ஓவராலாக ஒரு மாதத்தில் இல்லை ஒரு 10 நாளோ ஏதோ ஒரு நம்ம எந்த நாளில் வந்து டேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நாளில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரெவென்யூ எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது ப்ரைஸுன்னு நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருப்போம். அதாவது அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கஸ்டமருக்கு செல் பண்ணுற வரைக்கும் ஒரு காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம வந்து இப்போ ஒரு 50 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா நம்ம ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னா எனக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிம்பிளாக இப்போ ஒரு ஆர்டருக்கு எனக்கு கிடச்சிச்சின்னா மொத்தமாக 200 ரூபாய் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 100 கன்வர்ஷன் வருது அப்படின்னா 20,000 ரூபாய். அதுதான் வந்து ஃபைனலாக ரெவன்யூன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஆல் சேல்னால் எவ்வளோ ஆர்டர் நடந்திருக்கு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இதுக்கு எனக்கு 110 ரூபா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக இந்த மாதத்தில் எனக்கு 250 கன்வர்ஷன் வந்திருக்கு. 250 பொருள் எனக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னா இதுதான் ஓவரால் ரெவென்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மெட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ மாதிரியே இருக்கும். இந்த 2 மெட்ரிக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம்.
ஏன்னா ரெவன்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக எவ்வளோ ஆர்டர்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது இவ்வளோ சேல் வந்திருக்கு இந்த மந்த்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் உள்ளே இருக்கும். அதாவது ஆட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணது, மேனுஃபேக்சரிங் பண்ணது எல்லா காஸ்ட்டுமே சேர்ந்து தான் வரும். ஃபைனலாக எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன். இப்போ 50,000 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 2 lakhs வந்து இந்த ஃபைனலாக எனக்கு வந்து வந்திருக்கு. இதுதான் ரெவன்யூ. பட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா எனக்கு வந்து ஜஸ்ட் லாபம் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது எப்படின்னா நான் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து இதில் நான் லெஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது சம்டைம் ரிட்டர்ன் ஆஃப் ஆட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு ஓவராலாக 2 lakhs rupees வந்து எனக்கு பர்ச்சேஸ் மூலமாக வந்திருக்கு. அதில் நான் வந்து ஒரு 55,000 வந்து நான் வந்து ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அப்போது எனக்கு 1,45,000 தான் எனக்கு ப்ராஃபிட். இதுதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிள் கால்குலேஷன் தான். பட் சம்டைம்ஸ் இந்த ரெவன்யூவுக்கும் ஆர்ஓஐக்கும் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ இவ்வளோ தான் ஆர்ஓஐ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெட்ரிக் என்னென்னா பவுன்ஸ் ரேட். இந்த பவுன்ஸ் ரேட்டுக்கு வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, செஷன்ஸ் அதுன்னு வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு அது வேண்டாம். ஏன்னா அது இன்னும் நமக்கு டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் பவுன்ஸ் ரேட்னா பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பவுன்ஸ் ரேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு யூசர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வராங்க, வந்துட்டு எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கும் எவ்வளோ பேர் நம்ம லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டு இமீடியட்டாக வெளியில் போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த மெட்ரிக் தான் பவுன்ஸ் ரேட். ஸோ பவுன்ஸ் ரேட் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். பவுன்ஸ் ரேட்னா என்னென்னா நம்ம வெப்சைட் விட்டு வெளியில் போகிறது தான் பவுன்ஸ் அப்படிங்கிறது மீனிங். அப்போது வர்ற யூசர்லாம் நம்மளோட வெப்சைட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் நமக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் பெனிஃபிட். இல்லை நம்மளோட லேண்டிங் பேஜுக்கு வந்ததுமே அவங்க வெளியில் போயிடுறாங்க. லேண்டிங் பேஜ்னால் ஒன்றும் இல்லை, வெப்சைட்டு தான். ஸோ வந்து வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இது வந்து நம்ம சர்வீசஸ் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் தனித்தனி லேண்டிங் பேஜ்னு வச்சுருப்போம். அதுதான் லேண்டிங் பேஜ் நீங்கள் மீன் பண்ணுவோம். ஸோ பவுன்ஸ் ரேட்டு நமக்கு கம்மியாக இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான ஆட் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங். ஆட் என்னென்னா நம்ம என்ன லேண்டிங் பேஜில் சர்வீசஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம ஆட்லேயே ரன் பண்ணுறோம். அதனால் யூசர் நம்மக்கிட்ட வர்றாங்க, தேடி வர்றாங்க, கரெக்டாக அவங்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் பவுன்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்கும். பவுன்ஸ் ரேட்டு அதிகமாக இருக்குன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. அது ஆடில் இருக்கலாம், இல்லை வெப்சைட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக பவுன்ஸ் ரேட்டுனா என்னென்னா லேண்டிங் பேஜில் யூசர் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களா, அதாவது நம்ம கண்டென்ட்டை பார்க்குறாங்களா, நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை படித்து பார்க்குறாங்களா, இல்லை வந்ததுமே வெளியில் போயிடுறாங்களா, இதை கால்குலேட் பண்ணுறது தான் பவுன்ஸ் ரேட்.